ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன பண்ணுறதுன்னே தெரில, மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி போவோம். ஏரியாக்குள்ள புதுசா இருக்க? இந்த கிராமத்தின் பெயர் சீலப்பாடி. இங்கு தொடர் கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எதனால், எதற்காக, எப்படி என்பது யாருக்கும் தெரியாத புதிராக உள்ளது. இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சில மாதங்களுக்கு முன்பு அஜய், பக்கத்து ஊர்ல நிறைய மர்மமான முறையில கொலை நடக்குதாண்டா. நம்ம ஊர்ல ஆண்டோனி அண்ணன் இருக்க வரைக்கும் எந்த இதுக்கும் ஒன்றும் ஆகாதுடா. ஆண்டோனி அண்ணன் எதை வேணா மதிப்பார், ஆனா பொண்ணுங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டா அதை மதிக்கவே மாட்டார். ஏன் ஆண்டனி அண்ணன் பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தின இவ்வளோ கோவம் வருது? ஆண்டனி அண்ணனுக்கு அவங்க அம்மானா உசுறு. அதை போலதான் மிச்ச பொண்ணுகளையும் கடவுளா நினைக்கிறாரு. இதனாலதான் ஆண்டனி அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கோவம் வரும். அவங்க அம்மா ஆனா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. எனக்கு ஆண்டனி அண்ணன் உதவி பண்ணுவாரா? கண்டிப்பா ஆண்டனி அண்ணன் உனக்கு உதவி பண்ணுவார். சரிங்கண்ணே. சரி, நம்மளும் கிளம்பலாம். சரி, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆண்டனி அண்ணன் வீட்டுக்கு போவோம். எப்போதாண்டா என் கடனை திருப்பி தர போற? 4 நாள் எப்படியாச்சும் உன் கடனை திருப்பி தந்துடுறேனே. நீ 4 நாள் தருவன்னு என்னடா நிச்சயம்? சத்தியமா உன் கடனை தந்துடுவேனே. திருப்பி கடனை தரலன்னா நடக்கிறதே வேற. சரிண்ணே, தந்துடுறேனே. ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரம் தனியா இருப்போம். கீழே போய் உட்காருங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல, வேலையே இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. ஓ, ஆண்டனி வேலை விஷயமா இருக்காரு. முத்து, நீ என்னடா இங்க? ஒண்ணுதான் ஆண்டனி, வேலை விஷயமா ஒரு மாதிரி இருக்கு. கூத்த போட்டு விட்டுருவான். நம்ம பையனில் வர சொல்லு. ஆடுடா. வாங்க 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 வாங்கடா, என் கிட்ட வாங்கினாக்கா சதுரிடா.
நீ உன் கடனா தரவனா அதுக்கு போல என் கேங்கில் ஜாயின் பண்ணிக்க. ஆட்டை ஆன் பண்ற. என்னோட ஊருக்குள்ள நான் தான் செல்ல புள்ள ரவுடி செய்ய. இது ஆண்டனி அண்ணனோட நம்பரா இருக்கும் போல. சரி ஃபோன் போடுவோம். அண்ணே நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒருத்தவங்க கொலை பண்ணணும். சொல்றேன், நான் யாருன்னு பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே, எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோவை அமுச்சு விட்ருவோம். அப்பாடி ஒரு வழியாக அமுச்சு விட்டாச்சு. சரி, சொல்ல வேண்டியதை சொல்லியாயிடுச்சு. பேருவோம். செம்மையா ஏதாவது டென்ஷனா ஆகுது. எப்படியோ நீங்க குடிக்க விட மாட்டாங்க, இப்பயே குடிச்சிட்டாதான் உண்டு. சரி குடிச்சிருவோம். நம்ம அடியால கையை உடச்சவங்க தானே இருக்கான். குடிக்கிறது முக்கியம் இல்லை, அவனை போட்டு தள்ளுறது தான் முக்கியம். வாடா போலாம். ஏற்கனவே நம்ம ஆள் கையை உடச்சிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது. கையை உடைச்சது வேற யாரும் இல்லை, நம்ம விக்கி தான்டா. நான் அந்நேரம் ரொம்ப கடுப்பா வந்தேன். நீங்க நின்று எங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அவனோட காலெல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இன்னைக்கு நானும் அவனான்னு பார்த்துடுறேன். இங்கே நான் வரேன்டா. இவெல்லாம் ஒரு ஆளு நம்மள்ட்ட சண்டை போட வரான். நக்களி உன்னை கொன்னாதண்டே யாத்திரடுங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இவன் இந்த போட்டோல இருந்து தானே. சரி பரவாயில்ல, அதான் இவனை கொண்டுட்டோம்ல. இந்த விஷயத்தை நம்ம எப்படியா சண்டை சொல்லி ஆகணும். இந்த ஊரின் பேர் கொத்தம்பட்டி. இங்கு ஆண்டனி என்ற ஆண் தேவதை வாழ்ந்து வர்றான். அவன் ஒரு ரவுடி. தேவதை என்பவுடன் நம்ம நினைவுக்கு வருவது பெண் மட்டுமே. ஆனால் தான் ஊரில் எல்லா பெண்களையும் பாதுகாக்கும் காவல் தெய்வம் அவனே. அதனால தான் இந்த ஊரில் மட்டும் பெண்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் வாழ்ந்து வருகின்றன. இந்த ஊரில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் மனதிலும் அவன் ஒரு ஆண் தேவதை போல தான் தெரிவேன். என்ன ஒரு ரவுடி எப்படி ஆண் தேவதையாக இருக்க முடியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதற்கு நீங்கள் ஆண்டனுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். தான் சின்ன வயசில் தன் சகோதரியை சில நபர்கள் பலாத்காரம் பண்ணி கொன்னுட்டாங்க. அதனால் ஆண்டனி அவங்களை கொன்னுட்டு சிறைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. அதனால் அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அதனால தான் ஊரில் மட்டுமல்ல, எங்கு பெண்களுக்கு அநியாயம் நடந்தாலும் அங்கே தட்டி கேட்க ஆளாக ஆண்டனி அங்கே இருப்பேன். அதுபோல தான் அஜயின் சகோதரிக்கு நடந்த அநியாயத்திற்காக தண்டனை கொடுக்க ஆண்டனி நினச்சேன். அவங்களுக்கு தான் நினச்ச தண்டனையை கொடுத்தேன். நாம் ஆரம்பத்தில் ஒரு கொலையாளியை பார்த்தோம் அல்லவா, அது வேற யாரும் இல்லை, இந்த ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டனி தான்.
தான் சகோதரிக்கு நடந்த கொடுமையை தெரிஞ்சும் அவங்கள தன்னால் தண்டிக்க முடியவில்லையேன்னு துடித்த ஒரு சிறுவனோட கண்ணீரை துடைத்தான் ஆண்டனி. இவ்வாறு ஆண்டனிக்கு பல முகங்கள் இருப்பதை இந்த கதையின் மூலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏழைகளுக்கு என்ன கஷ்டம்னாலும் அங்கே ஆண்டனி வருவேன். வாருங்கள் மீதி கதையை பார்ப்போம். எல்லா பிரச்சனையும் மேக்ஸிமம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ புது நம்பரா இருக்கு. தம்பி சிவாவை கொண்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இந்த மாற்று மணி நான் யாருன்னு நான் காட்டுறேன்டா. முடிஞ்சா நான் இருக்க இடத்த தேடி வாடா, நீயா நானான்னு பார்த்துக்கலாம். என்னடா சொல்ற? உங்க தம்பி சிவா தானே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டான், அதனால தானே இவன் போய் அவனை கொன்னுட்டான். என்ன சொல்ற? நான் ஆஸ்பத்திரியில எப்படியா சேர்த்து உயிரை காப்பாத்தணும்டா. தூக்குடா. சில வாரங்களுக்கு பிறகு அப்பா, படு ஆண்டனி படு. என்னை மன்னிச்சிரு ஆண்டனி, நீ மன்னிச்சிரு. என் தம்பி இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே அவனை கொண்டிருப்பேன். ஒரு ஆசை, நீ ஒரு கேங் உருவாக்குனா கோலா ரவுடின்னு ஒரு பேர் வைப்பியா? சரி ஆண்டனி. ஆண்டனியும் மர்டர்மணியும் இணைந்து விட்டனர். சில நாட்களுக்கு பிறகு டேய் நண்பா, இவ்வளோ நாள் எங்கடா போனேன்? இவ்வளோ நாளாக நான் கோயம்புத்தூரில் ஒரு வேலை பார்க்க போயிட்டேன்டா. ஏய், நீ என்னடா இங்க? எவ்வளோ நீ கத்தியில் குத்துனதான் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. அட ஏன்டா நீ வேற? டே சரிடா. எவன் அவன் புதுசா இருக்கானே? சரி, அட்டன் பண்ணுவோம். அண்ணனை கொண்டா வேலை முடிஞ்சா? யாருவே? The game is not over, Anthony.